டேய், நீ யாரு என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. இப்போ ஒழுங்கா நீங்க வந்துட்டேன்னு வச்சுக்கோ, எதுவுமே கிடையாது, பிரச்சனை இல்லை, முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, நீ இன்னும் 10 வருஷத்துக்கு நீ செத்தாலும் அந்த நரக வேதனையை அனுபவிக்க மாட்டேன். எப்படின்னாலும் நீ எங்க இருந்தாலும் உன்னை நான் நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன். ஏதோ சும்மா நீ யாரு இருந்து என்னன்னு தெரியாம உன் பாட்டு அசால்ட்டா தூக்கிட்டு போயிருக்க. உனக்கு இருக்குடா. ஆனா நீ இப்ப இதுல தப்பு. நானே உன்னை விட்டேன்னு வச்சுக்கோ, ஆனா நீ அடுத்த 4 மாசம் இல்ல அடுத்து வரப்போற வருஷம் ஃபுல்லா நீ அனுபவிப்ப. அது எப்படி என்னன்றது உனக்கே தெரியும். பின்னாடி நீ யார என்ன நினைச்சு நீ தூக்கி இருக்க, எந்த மாதிரி டைத்துல தூக்கி இருக்க, எல்லாம் எனக்கு தெரியும். நிறைய இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ நீயும் அவ்வளோ போயிட்டீங்கள, நிம்மதியா இருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒவ்வொரு அடியா வரப்பதான் உங்களுக்கு தெரியும். ஒன்று உங்க அப்பா, உங்க அத்தா, அப்புறம் நீங்க 2 பேரு, எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன். உன்னை நான் எப்படினாலும் தேடி கண்டுபிடிச்சா அதுவும் ஒன்று. நீ எவ்வளோ நரக வேதனையில சாகணுமோ அவ்வளோ நரக வேதனையில உன்னை சாகடிப்பண்டா. நீ நிம்மதியா இருடா. நான் வரேன். உன்னை நீ எங்க இருக்க என்னன்னு மட்டும் தெரியட்டும். நான் சொன்னது எல்லாத்தையும் நான் செய்யலைன்னு வச்சுக்கோ, உன் பக்கத்துல இருக்க கேட்டு பாரு, சரியா? இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் நான் செய்வேன். அவனை நீ செத்த நான் மட்டும் இந்த எல்லாரும் மாதிரியும் ஐயா ஆச்சா ஊச்சான்னு சண்டை போட்டுட்டுலாம் இருக்க தேவையே கிடையாது. நானும் யாரையும் கூப்பிட்டு எனக்கு அவசியம் கூட இல்லை. ஆனா நீயே என்கிட்ட தனியா மாட்டினு வச்சுக்கோ, மவனை நீ செத்த நான் சொன்ன மாதிரியும் உன்னை சாவடிப்பேன். இந்த சாவை எவனுமே பார்த்துருக்க கூடாது. நீ நரக வேதனையா இருக்கணும். அப்படி நரகமே போனா கூட நரகத்துல நான் தான்டா உனக்கு வந்து அங்கேயும் உன்னை கொடுமைப்படுத்தணும்டா. நீ என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கல. இருடா, ஒழுங்கா நீ இப்ப வந்துட்ட, வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா நீ தெரியும், அது எங்க ஊருக்குள்ளேயே வந்து நீ பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கனா. நான் வீட்டுல இருக்கிறப்ப நீ வந்து தூக்கி இருக்கணும்டா. ஆம்பளை அவங்க அண்ணன் வீட்டுல இல்லாதப்ப வந்து தூக்கி இருக்க. அதுலயே தெரிஞ்சு போச்சுடா நீ யாரு என்னன்ட்டு. நல்ல முடிவு எடுத்துக்கோ. ஒண்ணு அந்த பிள்ளைக்குள்ள வாழணுமா, அடி அந்த பிள்ளைக்குள்ள வாழு. ஆனா நீ நரக வேதனை படுவ, அது நான் கரெக்டா சொல்றேன். நீ நரக வேதனை படுவ, அதுக்கு நான் மேல உன் இஷ்டம், சரியா? உங்க அப்பா ஏதாவது ஆஸ்பத்திரியில இருக்கானாம்ல, அடுத்து நான் அங்க பாத்துக்கிறேன். உங்க அப்பா இருக்கானா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோ நல்லா. திடீர்னு ஏதாவது மயக்க மருந்து கலக்கலாம், குளுக்கோஸ்ல ஏதாவது கலக்கலாம், ஏதாவது மாத்திரை மாத்தி கொடுக்கலாம், இல்ல உங்க அப்பாவுக்கேவும் ஹார்ட் அட்டாக் வரலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு நோய் வரலாம், இல்லையா தலானியை வச்சு கூட மூச்சு அமைக்கிடலாம். எவ்வளவு பண்ணலாம். நீ நாளைக்கு உன் குடும்பத்துக்கு ஃபோன் போட்டு கேட்டியாக்கோ உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் கிடைக்கும். அந்த ஹாப்பி நியூஸை வச்சு ஜாலியாக உன் 2 பேர் லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகே? அதுக்கு நான் தர கிஃப்ட்டு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு மட்டும் வந்து என்ன செய்யணுமோ பாவம் செஞ்சுட்டு போயிடுறா தம்பி. நீ யார் என்னன்னா எனக்கு தெரிலடா. அனுபவப்படா தம்பி. நீ எவ்வளோ நரக வேதனை அனுபவிக்கணும் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்ட.